இந்த ஜூன் மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை வாசித்து நாம் தியானிப்போம். 1 நாளாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். ஆமென். இந்த வார்த்தையை இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் கைட்டு செய்கிற காரியங்களில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ரைஸ் அண்ட் பிகின் ஒர்க்கிங் அண்ட் மே த லார்ட் பி வித் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முனைப்போடு ஒரு உத்வேகத்தோடு கர்த்தர் நம்மை செயலாற்ற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆமென். எழும்பி காரியத்தை நடப்பி என்கிறார். தமது திருச்சபையோடு கர்த்தர் தீர்க்கமாக இடைபடுகிறார். சில காரியத்தில் நீங்கள் தோய்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆமென். ஆண்டவர் வார்த்தை வருகிறது, நீ காரியத்தை நடப்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இதனுடைய பின்னணியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு கூறுகிற அற்புதமான அறிவுரை, ஆலோசனை. என்ன அருமையான தகப்பன் பாருங்களேன். இப்படி ஒரு தகப்பன் நமக்கு இருந்துட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும். இதை தியானிக்க தியானிக்க நம்ம கண்கள்லாம் கலங்கிருங்க. பக்தன் தாவீது தன்னுடைய அந்திம நாட்களில் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை அழைப்பித்து, ஆமேன் சோத்திரம், ஆண்டவரோடு இருக்க வேண்டிய உறவை புதுப்பிக்குமாறு அவனுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல நியூ ப்ராஜெக்ட். உன் நோக்கம் இப்படி தான் இருக்கணும் தம்பி, பாப்பா, உன் நோக்கம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற சிறந்த ஒரு ஆலோசனை ஒரு தகப்பன் சொல்லும்போது அந்த அடுத்த ஜெனரேஷன் எவ்வளோ உற்சாகப்படுகிறது. ஆமேன். உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, ஊக்கப்படுத்துகிற வார்த்தை, கட்டளையாக, ஆலோசனையாக, அன்பாக, எச்சரிக்கையாக, அறிவுரையாகிய எல்லாம் கலந்துருக்குங்க. இப்படி ஒரு தகப்பன் நமக்கு இருந்துட மாட்டாரான்னு இருக்கும். அப்படி ஒரு நல்ல தகப்பனை சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க, ஆமேன், தவறின தகப்பன் இருக்கலாம். இந்த கால வேளையில் ஆண்டவர் தகப்பனாக வந்து உங்களுக்கு வேண்டிய ஒரு ஆலோசனை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். ஆமேன். சாலமோன் அவன் வாலிபனும் இளைஞனுமாக இருந்தான். அவனுக்கு பெருசா ஒன்றும் தெரியல. அப்போ ஒரு தகப்பனுடைய இருதயம் என்ன அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு சிறுமையில் எவ்வளோ சேர்த்து வச்ச இந்த காரியத்தை இப்போ அந்திம நாட்கள், உடைய வயது முதிர்ந்த வயது, நீ கொஞ்ச நாட்களில் இவர் மரிக்க போகிறார். அந்த ஸ்தோத்திரம், அந்த விசுவாச ஜோதியை அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம் கடத்தி விட்டு தான் செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அடிக்கடி நான் யோசிச்சு பார்ப்பேன். அரசியல்வாதி பாருங்க, அரசியல்வாதிகிட்டேருந்து நம்ம நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். எங்கள் போதகர் சொல்லுவாங்க, அவனுடைய கொள்கையை மாறவே மாட்டாங்க, அவங்க கட்சியை டெவலப் பண்ணுறதில் எவ்வளோ தீவிரமாக இருப்பாங்க, குடும்பத்தை விட்டுறவே மாட்டாங்க, எல்லாம் பேலன்ஸாக இருக்குங்க. புறஜாதிகிட்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். ஒரு லீடர்ஷிப்னா அப்படி தான் இருக்கணும். சில லீடர்ஷிப்லேருந்து கற்றுக்கலாம். இப்படி தகப்பன் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி, தகப்பன் சாகிறவரை இந்த கொத்து சாவியை கொடுக்கவே மாட்டான். அப்படி சில தகப்பன் இருக்கிறான். என் காலத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே உனக்கு, இருக்கிறப்பவே நிற்க வைத்து அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்க்கிற தகப்பன் தான் அருமையான தகப்பன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் தாவீது அந்திம நாட்களிலே சாலமோனை அழைத்து அவனுடைய வாலிபத்தையும் அந்த இளைஞன் அந்த பருவத்தையும் அவன் நினைத்து கலங்குகிறான். நல்ல ஒரு தகப்பனுக்கு அந்த கலக்கம் இருக்கும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காரியத்தில் நம்ம செஞ்சோம், அடுத்த ஜென்ரேஷன் இந்த பையனை ஏமாத்திடுவாங்களே, பாப்பாவை ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லி ஒரு தகப்பன் ஒரு தாய் எவ்வளோ மனதில்
குழப்பம் இருக்கும். வஞ்சகமான உலகம், பொல்லாங்கான உலகம். இந்த உலகத்தில் என் பிள்ளைங்க நல்லா வாழணும். எத்தனை பேர் விரும்புகிறோம்? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் சிறந்த பேரண்ட்ஸ். ஆமேன். சிலர் இருக்காங்க, நான் கஷ்டப்பட்டோம்ல, அவனும் கஷ்டப்படட்டும், அவனுக்கு மட்டும் சுலபமாக கிடச்சிடலாமா அப்படிலாம் நினைப்பாங்க. இவன் பாருங்க, கஷ்டப்பட்டு சிறுமையிலே சம்பாதித்ததை, அந்த விசுவாச ஜோதியை அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே அந்த செங்கோலை கொடுத்துட்டு போறாரு பாருங்க. இந்த காலவெளியில் தாவீது நமக்கு நல்ல திருஷ்டாந்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு லீடர்ஷிப் ஆகட்டும், குடும்பத்தை நடத்துகிற ஒரு தலைவனாகட்டும், தலைவிங்கிற ஒரு ஸ்தானமாகட்டும், இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அவன் இருதயத்தில் ஒரு கலக்கம். அந்த கலக்கம் என்ன? வாசிக்க 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபன் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாக இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான். ஆமென். எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு, பிக் ப்ராஜெக்ட் மகனுக்கு. அதை அவன் நடத்தணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். அந்த ஒரு துணை இல்லாமல் செய்ய முடியாது. ஆக தன்னால் இயன்ற அளவுக்கு அதை சேர்த்து வைத்து தன்னுடைய மகன் கையில் எல்லாம் ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. நீ இளைஞனா இருக்கிற சாலமோன், நீ வாலிபனா இருக்கிற, ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலையோ மிகப்பெரிய வேலை. ஆண்டவருக்கு கட்ட போகிற ஆலயம் பெரிய வேலை என்று சொல்லி தன்னால் இயன்ற மட்டும் ஆமென் அதை சேர்த்து வைத்து அவனுடைய கையிலே ஒப்படைக்கிறான். பார்த்தீங்களா? அந்த பாரம் இருக்கணும். நம்ம பிள்ளைங்க நல்ல நிலைக்கு வரணும், நாம் இருந்ததை விட அவங்க நல்லா அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வேண்டும். அதான் நல்ல ஒரு பேரண்ட்ஸுக்கு அடையாளம். ஆமென். இவன் அதை செய்து பாருங்க, இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தனக்கு இருக்கிற அந்த தனக்கு நன்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் அவனுக்கு என்கரேஜ் பண்ணுறான். கட்டட நிபுணர்கள், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சோத்திரம். இவனால் என்னெல்லாம் முடியுமோ, தச்சர், கல் தச்சர், நிபுணர்கள் எல்லாரையும் அவனுக்கு ஒரு பேக்ரவுண்டாக கொடுத்துட்டு நல்ல ஆணுடைய ஊழியத்தை செய் என்று சொல்லி அவன் கடந்து செல்லுகிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனாக தேவன் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஜூன் மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பெரிய வேலையாக இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா உத்வேகத்தை கர்த்தர் தருவார். ஒரு தகப்பன் ஆமென் தன் பிள்ளைக்கு சொல்கிறது போல உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி கொடுத்து கர்த்தர் உங்கள் கூட இருந்து நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் பல பாரம் இருந்திருக்கலாம். எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? என் தகப்பன் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், என்னுடைய தாய் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், யார்கிட்டையும் போய் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று பல விஷயங்களிலே நீங்கள் பின்னடைந்து ஆமென் தோய்ந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இங்கே இவன் கொடுக்கிற நல்ல ஆலோசனை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், அன்பாக சொல்லுவார், ஆலோசனையாக சொல்லுவார், எச்சரிக்கையாக சொல்லுவார், அறிவுரையாக, ஜெபத்தோடு வெற்றி பெற அத்தனை ஏற்பாடுகளும் செய்து கொடுத்த நல்ல ஒரு தகப்பன் தாவீது. ஆமென். ஏன் ஆண்டவர் இவன் இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்னார்னா, நாமன்னா அப்படி செஞ்சிருக்க மாட்டோம். அவர் சொல்றாரு சாலமோனை பார்த்து, 7ஆம் வசனத்தை வாசிங்க. சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைச்சிருந்தேன்பா. ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும், அது பெரிய ஆலயமாக கட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு சொன்னார், நீ கட்ட வேண்டாம். உன்னுடைய கைகள் இரத்தம் படிந்த கரைகள் உள்ள கையாக இருக்கிறது.
உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரன் கெட்டுவான், அவன் அமைதியுள்ள புருஷன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா. இப்போ நான் ஆலயத்தை கட்ட முடியாது, ஆனால் என்னால் கட்ட முடியாட்டி பரவாயில்ல, அதற்குள்ள எல்லா ஏற்பாடுகளை நான் உனக்கு செய்து தருவேன். ஆமென். இங்கே தாங்க நிற்கிறார் தாவீது. தாவீது நமக்கு நல்ல சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆலயம் கட்டுறது தப்பா? சொல்லுங்க பாப்போம். ஆலயம் கட்டுறது தப்பு இல்லை. ஆனால் தேவ திட்டம் என்ன? நீ கட்ட வேண்டாம், உன் பையன் கட்டுவான் அப்படிங்கிறார் பார். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தருடைய காரியத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றப்ப அப்படியே தன்னை அர்ப்பணித்த நல்ல ஒரு தகப்பன். ஆமென். சோத்திரன். நான் என்ன கட்டக்கூடாதுன்ட்டாரு, பரவாயில்ல, உன்னை வச்சு தான் கட்டுவேங்கிறாரு. உனக்கு என்னெல்லாம் வேணும் நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன், பயப்படாத. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்தில் சில காரியங்கள் ஆமென் தடைபட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு, உங்கள் பிள்ளைகளை கொண்டு உங்கள் கண் முன்பாக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதத்திலே உங்களுடைய வீடு கட்டப்படும், உங்களுடைய குடும்பம் கட்டப்படும், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த மாதம் கர்த்தர் அற்புதமாய் கூட இருந்து நடத்துவார். விசுவாசித்தா நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்தினாலே இது நடக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. நீ எழும்பி காரியத்தை நடப்பி. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே. ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே மன போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுன்னை அழைத்த தேவன். எல்லா கரங்களை தட்டி பாடலாம். ஆமென். கண்டுன்னை அழைத்த தேவன், சோர்ந்து போகாதே மனமே. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் உங்களுடைய காரியத்தை நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பீங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் சொல்ற அறிவுரையை கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தகப்பனை போல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசனை சொல்றார். என்ன ஆலோசனை? ஆமென். 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம். இப்பொழுதும் என் குமாரனே, நீ பாக்கியவானா இருந்து, நீ பாக்கியவானா இருந்து, கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோடு கூட இருப்பாராக. இருப்பாராக. ஆமென். எவ்வளவு பிளஸ் பண்றாரு பாருங்களேன். கோபத்தில் கூட நமது பிள்ளைகளை என்ன செஞ்சிடக்கூடாது, சபிச்சிடக்கூடாது. நீ பாக்கியவானாய் இருப்பாய். சில தகப்பன்லாம் எனக்கு தெரியும், கோபத்தில் பார்த்தனா நீ எப்படி வாழ்ந்துடுற பாத்திரலாம் அப்படிம்பாங்க. கஷ்டப்படுறது உங்கள் பிள்ளைங்க தான். கோபத்தில் கூட அப்படி சொல்லக்கூடாது. அப்படி திட்டி திட்டி வளர்ந்த சில பிள்ளைகளை பார்க்குறேன், அவங்க பாதியிலே அவங்க இறந்துடுறாங்க. என் கண் முன்னாக நான் பார்த்ததை சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சபிக்காதிருங்க. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மூட் ஆஃப்ல செஞ்சுருப்பாங்க. தவறுகள் இயல்பு. ஆமென். நீ எப்படி உருப்பட்டுருவ, நீ எப்படி ஆசீர்வாதமாக இருப்ப பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. இங்கே தாவீது தன் மகனை பிளஸ் பண்றான். நீ பாக்கியவானா இருப்பாய், நீ பாக்கியவதியா இருப்பாய் அப்படின்னு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மனதார வாழ்த்த வேண்டும். ஆமென். எந்த காரணத்தை கொண்டு உங்கள் வாயின் வார்த்தைகளை உங்களை சபிச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கோபம் வரும். பிள்ளைய பண்ணுறது அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. என்ன செய்ய, அவங்களுடைய டீனேஜ் 13 வயது அப்படி யூத் ஏஜ் அப்படி இருக்கும். அதுக்காக சபிச்சிடலாமா? பாக்கியவானா இருப்பாய் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்துவீர்கள் என்றால் அவர்கள் செழிப்பா இருப்பார்கள். ஆமென். இப்போ செழிப்போட எதை கனெக்ட் பண்ணுறாரு பாருங்களேன். எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங் வேணும்.
அந்த பிளெஸ்ஸிங்கோட கனெக்ட் பண்றதை பாருங்களேன், அற்புதமா இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. பாக்கியவானா இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. தேவ பிரசன்னம் இருக்கணும். அது இல்லாம நீ எதுவுமே சாதிக்க முடியாது. நீ செய்கிற எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம், நீ பாக்கியவானா இருப்பாய். அதற்கு முக்கிய அந்த வளமைக்கு செழிப்புக்கு காரணம் தேவன் உன்னோட கூட இருக்கணும் தம்பி. ஹல்லேலூயா, ஆமென். அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, ஆண்டவர் இல்லாமல் நாம் ஒரு காரியம் செய்ய முடியாது. ஆமென். தேவ பிரசன்னம் நம்ம கூடவே வந்தா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். ஹல்லேலூயா, ஆமென். இவருக்கு எப்படி தெரியும்? இது அனுபவத்திலிருந்து சொல்றார். ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் தேவனுடைய உடன்படிக்கை வெட்டி இருந்தபோது அவனையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த பிளெஸ்ஸிங்கை பார்க்கிறார். உடனே கூப்பிட்டுக்கிட்டார், தன்னுடைய தவறை திருத்தி கொண்டார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம தேவ செய்தியில கேட்டோம். புது ரதத்தை ஏற்றி அந்த ஊசா தொட்டவன அடித்தான், இறந்தான். ஆக தப்பு பண்ணதை அப்படியே அடுத்த அதிகாரத்தில் மாத்துறாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஓபேத் ஏதோம் வீட்டில் தேவ பிரசன்னத்தின் மகிமையை ஓபேத் ஏதோம் விதின் 3 months, விதின் 90 days அவனுடைய வீடு அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது. பிளஸட் ஹோமா மாறிடுச்சு. அதை பார்த்த தாவீது புரிந்து கொண்டார், ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவ பிரசன்னம் கூட இருக்க வேண்டும். ஆமென். அதை புரிந்து கொண்டு, ஆமென், யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனை உங்களுக்கு சொல்லித்தரார். எல்லா உறவுகளும் கொஞ்ச நாள் வருவாங்க, போயிடுவாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுங்க. இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குற ஆலோசனை, ஆமென், ஞானமுள்ள ஆலோசனைகளை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. மரத்தை பார்த்து கற்றுக்கோங்க. மரத்தில் எல்லா இலையும் என்றைக்குமே இருக்குதா? சில நாட்கள் அது உதிர்ந்து போகிறது. நிறைய அநேக நட்புகள், உறவுகள் அப்படிதான் கொஞ்ச நாள் தான் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. இயற்கையிலிருந்து அநேக பாடங்கள். உங்களோடு ஸ்கூலில் பயணித்தவர்கள் இன்னைக்கு உங்க கூட பயணிக்கிறாங்களா? ஸ்கூல்லே முறிஞ்சிருக்கும். காலேஜ் வந்தோடனே வேற ஃப்ரெண்ட்ஸ், வேற சர்க்கிள், எல்லாமே மாறிடுச்சு. பார்த்தீங்களா? அப்போ இலைகள் உதிர்வதை போல அநேக நட்புகள், ஆமென், அவர்கள் உதிர்ந்து போய்விடுவார்கள். கவனம், கவனம். ஹல்லேலூயா. நம்மோடு கூட கடைசி வரை இருப்பது ஆண்டுடைய பிரசன்னம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அதாவது இந்த வார்த்தையை எழுதி போட்டிருக்கிறோம், இந்த உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. சில உறவுகள் எப்படி அப்படின்னா இலை மாதிரி, சில உறவு நட்பு. சில உறவுகள் கொப்பு மாதிரி. கொப்பு எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? கொஞ்ச நாள். இலை உதிர்ந்துடும், ஆனால் கொப்பு இருக்கும். அது சில உறவுகள் கொஞ்ச நாள் நீடிக்கும். ஆனால் அதுக்கும் வயசாயிரும்ல. வயசாகிறப்ப ஒரு புயல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, உள்ள கரையாலாம் போய் இத்து இருக்கும். சில காற்று அடித்தோடனே கொப்போட எல்லா இலையும் உதிர்ந்து அப்படியே டோட்டலாக முடிஞ்சிடும். ஆக நண்பர் வட்டாரம் சில நாட்கள் தான், சில காலங்கள் தான். உறவுகளும் சில காலங்கள் தான். நிலைத்திருப்பது கர்த்தர் ஒருவரே. ஆமென். எத்தனை பேர் கொரோனாவில் அள்ளிட்டு போயிடுச்சு. கொரோனா 2வது அலை எத்தனை பேர் அள்ளிட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த எல்லா உலகம் அப்படிதான், நிரந்தரமானது அப்படின்னா. ஆமென். உலகத்தானே பாடுறானே, வீடு வரை, மனைவி பிள்ளை, அப்புறம் காடு வரை யாரோ அப்படிங்கிறான் பார். உலகத்தானுக்கே அந்த ஞானம் இருக்குன்னா நமக்கு எந்த அளவு இருக்கணும்? ஆக உறவுகள் பின்னால் போகக்கூடாது, நண்பர் வட்டாரங்கள் பின்னால் போகக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கனிவாக அன்பாக ஆலோசனை சொல்லணும். நல்ல ஒரு தகப்பன் தாவீது, ஆமென், சாலமோனுக்கு சொல்கிறாரு, நீ செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக. ஆமென். தேவ பிரசனம் இருக்கணும்னா 2வது கண்டிஷன் அது சொல்கிறார். தேவ பிரசனம் உன் கூட இருக்கணும்னா
ரெண்டாவது ஒரு வார்த்தை 12ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. உனக்கு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு, ஆலயம் கட்டுறது. அது ஆலயம் கட்டுறதுக்கு முதல் நம்பர் 1 தேவ பிரசன்னம். ஆமென். அதை விட்டுறாதப்பா. எதை விட்டாலும் சரி, தேவ பிரசன்னத்தை விட்டுறாத. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆமென். அவருடைய அந்த ஃபியர் ஆஃப் த லார்ட், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அவர் மட்டும்தான் உன்னோடு கடைசி வரை பயணிக்கிற ஒரே நபர். ஆமென். தாய் தகப்பனா இருக்கலாம், சகோதர சகோதரிகளா இருக்கலாம், தன்னுடைய நண்பர் வட்டாரங்களாக இருக்கலாம், எல்லாம் முறிந்து போய்விடும். அவருடைய பிரசன்னம் மாத்திரம்தான் நம்மை கடைசி வரை நம்மை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. மனைவி இழந்தவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, அவங்க கண்ணில் தண்ணி தான் வரும். வாழ்க்கை துணை எவ்வளோ முக்கியம். அது அந்திம நாட்களில், வயதான நாட்களில் வாழ்க்கை துணை இழக்கிறாங்க பாருங்க. அதை போல ஒரு தனிமை எதுவுமே கிடையாது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கை துணையாகவே இருக்கட்டும், எல்லாம் நல்லது, இருக்கிறது நல்லது, கடைசி வரை இருக்கணும். ஆனால் எல்லாம் ஒரு சர்டன் லிமிட்டு தான், அதுக்கு மேலே எல்லாம் போயிடும். கடைசி வரை கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரமே. ஆமென். இந்த பிரசன்னம் இருக்கணும் அப்படின்னா நல்ல உனக்கு என்ன வேணும்? ஞானம், விஸ்டம், உணர்வு இருக்கணும். பாருங்க, உணர்வுக்கு தானே எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். சுகர் வந்தால் காலில் மதப்பு வந்துடுது. காலில் மதப்பு வந்தால் ஏதாவது குத்துனா கூட தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி நிறைய பேர் காலில் விரல் எடுக்கிறாங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. மதப்பு, உணர்வு இல்லை. உணர்வு இல்லைன்னா வாழ்க்கையே ஜீரோங்க. இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, கர்த்தரை தேட வேண்டும், அதிகாலையில் போக வேண்டும் என்ற அந்த சின்ன உணர்வு. ஆமென். இது கடைசி வரை இருக்கணும். அப்போ தான் நம்முடைய லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பக்தன் தாவீது அடுத்த சந்ததிக்கு கடத்திட்டு போகிறார். நல்ல ஞானம் உள்ளவனாக இரு தம்பி, உணர்வுள்ளவனாக இரு. இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய நியாயப்பிரமாணத்தை நீ கை கொண்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். என்ன சத்தம் அமைதியாயிருச்சு, சுதி குறைஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஞானம் உள்ளவனாயிரு. முதலாவது தேவ பிரசன்னம், ரெண்டாவது ஞானம் உள்ளவனாயிரு, உணர்வுள்ளவனாயிரு. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை கை கொண்டு நட. ஆமென். அந்த இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியம். அந்த விவேகம் இல்லாததுனால, புத்தி இல்லாததுனால எவ்வளோ விஷயம் நம்ம கோட்டை விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அடடா, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அப்புறம் உட்காந்து யோசிப்போம். அப்போ உழைப்பு போச்சு, நம்முடைய நேரம் போச்சு, எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு அலைந்து திரிந்து சம்பாதித்த எல்லாம் ஒரு செகண்டில் போயிருங்க. ஆகவே தான் சொல்கிறேன், இந்த மாதத்தை நாம் ஒவ்வொரு நாட்களும் நல்ல ஞானத்தோடு, ஆமென், உணர்வுள்ள இருதயத்தோடு, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நம்ம சம்பாதிக்கும் போது நமது சம்பாத்தியம், ஓ சோதர, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்க குடும்பம் நீங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனைவி மானிட்டர்ல இருக்கணுங்க. கணவன் மானிட்டர்ல இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் அன்பா, ஐக்கியமா, ஆமென், அந்த சோத்திரம், அந்த ஸ்நேகமுள்ள குடும்பமா இருக்கணும். அதே இல்லைன்னா அப்ப என்னத்த குடும்பம்? குடும்ப ஸ்நேகம் மிகவும் முக்கியம். ஆமென். சோத்திர, மனைவிக்கு தெரியாம சேர்த்து வைக்க கூடாது, எல்லாம் சொல்லணும், A to Z தெரியணும். இருவர் ஒருவர்னு சொல்லியிருக்குல்ல, இருவர்னா சொல்லியிருக்கு வேதம். அப்போ சம்திங் ராங். உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். அதை உட்கார்ந்து சண்டை போடாதீங்க. அதுக்காக தயவு செய்து சண்டை போடக்கூடாது. உட்கார்ந்து கணவன் மனைவி பொறுமையாக பேசி காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் இசைந்து, ஆமென், விட்டு கொடுத்து மானிட்டரிங்கில் இருக்கணும். என்னங்க குடும்பம்? அப்போ மனைவிக்கு எல்லாம் தெரியணும். ஒவ்வொரு நகர்வும் புருஷனுடைய நகர்வை தெரிஞ்சிருக்கணுங்க. அப்படின்னா குடும்பமே இல்லைன்னு அர்த்தம். சோத்திரம். தேவ பிரசன்னம் நமக்கு நம்பர் 1. அல்லேலூயா.
ரெண்டாவது ஞானமுள்ளவர்களாய், மூன்றாவது உணர்வு, நான்காவது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கை கொண்டு பேசுறது இருக்கட்டும், யோசிக்கிறது இருக்கட்டும், தியானம் இருக்கட்டும், அதெல்லாம் ரெண்டாவதுதான்ப்பா. ஸ்தோத்திரம். கை கொண்டு நட. ஆமென். செயல்ல காமிக்கணும் அப்படிங்கிறார். தேவ பிரசன்னத்தை உன் செயல் வடிவிலே காண்பிக்க வேண்டும் என்றால், ஆண்டவனோடு இருக்க வேண்டும் என்றால், கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். ஆமென். 13ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் இன்றைக்கு ஒரு தகப்பனாக உங்கள் குடும்பத்தில் கொடுக்குற நல்ல ஆலோசனை. 13ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்றார். பயப்படாதீங்க சிஸ்டர், பிரதர், சிஸ்டர், பயப்படாதீங்க. உங்க காரியத்தை நீங்கள் எடுத்து நடப்பீங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இந்த மாதம் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சோதரம். மகா பெரிய ப்ராஜெக்ட். இந்த வார்த்தையின்படி உங்களை நான் பிளஸ் பண்ணி ஜெபிக்கும்படி கர்த்தர் என்னை ஏவுகிறார். ஆமென். அப்படிப்பட்ட நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும். அப்பொழுது ஒன்றை மறந்துடக்கூடாது. எதை மறந்துடக்கூடாது? அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க மறந்துடக்கூடாது. என்னத்தான் பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் நீங்கள் நல்லா உழைச்சி சம்பாதிங்க, அதில் தப்பே இல்லை. ஆனால் அடிக்கடி நான் சொல்லுவேன், அதை கர்த்தரை சேர்த்து கொள்ளுங்க. ஆமென். நம்ம பெரிய ப்ராஜெக்ட் வர்றப்ப கர்த்தரை விட்டுடுறோம், அதான் பிரச்சனை. கர்த்தரையும் சேர்த்து நீங்கள் கூட கொண்டு போய் நிறந்தீர்கள் என்றால் உங்களுடைய காரியம் ஜெயமாய் இருக்கும். அல்லேலூயா. அந்திம நாட்களில் பக்தன் தாவீது சாலமோனுக்கு, அந்திம நாட்களில் பக்தன் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு பாருங்க. இதே வார்த்தைங்க, சேம் டிட்டோ வேர்டு. வாசிங்க. 31:5. நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். 6ஆம் வசனம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். மோசேயின் கடைசி சொற்பொழிவு, இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசின வார்த்தை. நீங்க பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். ஆமென். பார்த்தீங்களா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை திடப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ரொம்ப அழகான சொற்பொழிவுங்க. அதே போல் மோசே கடந்து போன போது மோசே ஸ்தானத்தில் பக்தன் யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தரே பேசுகிற வார்த்தை. அதையும் வாசிங்க. யோசுவா 1:6 வாசிக்க கேட்போம். மோசே மரித்து போய்விட்டான், யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். 6ஆம் வசனம். பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்தி வந்துருச்சு பாருங்க. புத்தி, ஞானம், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கணும். அப்பொழுது உங்கள் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். பார்த்தீங்களா? வேதத்தையும் ப்ராஸ்பரிட்டியும் பிரிக்கவே முடியாது. ப்ராஸ்பரிட்டியாக இருக்கிறது தான் தேவ சித்தம். நம்ம நல்ல செழிப்பாக இருக்கணும் என்பது தேவ சித்தம். நல்ல பாக்கியவதியாய் பாக்கியவானாய் இருப்பது தேவ சித்தம்.
ஆனால் அந்த பிளெஸ்ஸிங்கோட இணைந்து இருப்பது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தைகள், கற்பனைகள், கட்டளைகளை கை கொள்ளும் போது, தியானிக்கும் போது, ஓ ஸ்தோத்திரம், நீங்க எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆமென். சொல்றாங்களா, தொட்டதெல்லாம் பொன்னாகும். எப்போ? தேவனுடைய கற்பனைகளோடு நாம் நடக்க வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தோடு நடக்க வேண்டும், ஞானத்தோடு நாம் காரியங்களை செய்ய வேண்டும், விவேகமாக யோசித்து செய்ய வேண்டும், புத்தியோடு செய்ய வேண்டும். எவ்வளோ காரியம் இருக்குது பார்த்தீங்களா? சும்மா பொத்தாம் பொதுவாக எடுத்தோம் கவுத்தன்னு செஞ்சிடக்கூடாது, நிறுத்தி நிதானமாக செய்யணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு தேவை என்ன அப்படின்னா விவேகம். நீதிமொழிகள், இதை சாலமோன் பிடிச்சிக்கிட்டார். அப்பா சொன்ன வார்த்தையெல்லாம் நீதிமொழிகள் நிறைய எழுதி வச்சிருப்பாருங்க. நீதிமொழிகள் 19:11 வாசிங்க. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. விவேகத்தோடு நடக்கும்போது அவர்கள் தாமதமாக கோபப்படுவாங்களாம். அப்ப சீக்கிரமா கோபப்பட மட்டும் என்ன இல்லைன்னு அர்த்தம்? விவேகம் இல்லைன்னு அர்த்தம். தாமதமாக கோபப்படுபவர்கள் விவேகம் உள்ளவர்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 12:8 வாசிக்கலாம். சோத்திரம், அந்த உணர்வுள்ள இருதயம், ஞானமுள்ள இருதயம் நமக்கு வேணும். இப்படி இருந்தால் நம்முடைய பிசினஸ் கர்த்தர் கண்டிப்பா அந்த ஜூன் மாதம் ஆசீர்வதிப்பார். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். பாத்தீங்களா? புத்தியா காரியத்தை நடப்பிக்கணும், விவேகமா காரியத்தை நடப்பிக்கணும், புகழ் கண்டிப்பா வருங்க, உங்களை தேடி வரும். 13:5 வாசிங்க. நீதிமொழிகள் 13:5. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான். 111 சங்கீதம் 10 வாசிக்கலாம். யாருக்கு அந்த புத்தி கிடைக்கும், யாருக்கு அந்த விவேகம் கிடைக்கும், அதை வாசிக்கலாம். 111 சங்கீதம் 10 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அல்லேலூயா. கற்பனைகளை பிரிக்க முடியாது. கற்பனைகளோடு எப்பவுமே பிளெஸ்ஸிங் ஒட்டிக்கிட்டே இருக்கு. பாக்கியவானாய் இருப்பாய். சேர்ந்து தேவ பிரசன்னம், சேர்ந்து கர்த்தருடைய கற்பனைகள், சேர்ந்து அவருடைய கட்டளைகள், அதை செய்யணும், கை கொண்டு நடக்கணும். அதற்கு நமக்கு நல்ல புத்தியை தருவாராக. ஆமென். செழிப்பு பாருங்க, சோத்திரம், வேத வசனத்தோடு இருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்களேன். இன்னொன்று, இந்த தாவீது என்ன செஞ்சுட்டு அதை முடிக்கிறார், ரொம்ப அருமையா இருக்கும். அவர் பாருங்களேன், 14 வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 22:14. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சபதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். போதும். பாருங்க, இப்படி இவர் சவதரித்து வைத்த எல்லாவற்றையும் கொடுக்கிறார். தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாரு. நல்லா கவனிங்க. ஒரு தாய் தகப்பன் சேர்த்து வைக்கிற சொத்து பிளஸ் இன்னொன்று என்ன ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அறிமுகமானவர்கள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பரம்பரையாக நமக்கு அறிமுகமானவர்களை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும். நல்ல ஃப்ரெண்ட்ஸை நம்ம பிள்ளைகளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய் அந்த உறவை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. 30 செகண்ட் தான் கோவப்பட்டீங்கன்னா 30 வருஷ உறவு கட்டாயிருமா? வெறும் 30 செகண்ட் அல்லது 20 செகண்ட் போதுமா? உறவுகளை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹேண்டில் வித் கேர். ஒரு கண்ணாடியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான். அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும், அடிக்கடி வீட்டுக்கு போகக்கூடாது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணி தலைமுறையாய் கடத்தணும். பாருங்க, இங்கே தாவீது தான் சவதரித்ததையும் கொடுக்கிறார். சோத்திரம், திரளான சிற்பாசரிகள், தச்சர், கல்தச்சர், வேலை எல்லாரையும் கடத்திட்டு போறார். பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையான ஒரு தகப்பன். இந்த காலை வேளையில
உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இந்த மாதம் கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த பூலோக தகப்பன் உங்களை விட்டு எடுபட்டிருக்கலாம், அல்லது பூலோக தகப்பனுக்கு வயசாயிருக்கலாம். ஆமென். கவலைப்படாதீங்க. சோத்திரம். கர்த்தர் இந்த தாவீதின் ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பீங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். சோத்திரம். வீட்டில் போய் வாசித்து பார்த்துங்க. 1 நாளாகும் 28:9 அந்த வாசிடல. அவன் முக்கியமான ஒரு எச்சரிப்பு சொல்றாரு. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எச்சரிப்பு இருக்கும், ஆலோசனை இருக்கும், அறிவுரை இருக்கும், ஜெபம் இருக்கும், உற்சாகப்படுத்துறது இருக்கும், ஊக்கப்படுத்துறது இருக்கும். ஆமா, 28:9 வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்றது தேவ பிரசன்னம் தான். அவருடைய பிரசன்னம் தான் உனக்கு ஆணிவேர். கொப்பு பயிரும் இலை பயிரும் ஆணிவேர் தான் கடைசி வரம் கூட இருக்கும். அல்லேலூயா. அது தேவ பிரசன்னம். ஆமென். இந்த காலையில் நீங்க தேடி வந்திருப்பது மிக சரியான தேர்வு. ஒவ்வொரு நாளும் நம்ம 3500 முடிவு எடுக்கிறோம். டெய்லி பர் டே டெசிஷன் மேக்கிங். இன்னைக்கு இந்த சட்டை போடலாமா, இது போடலாமா, இன்னைக்கு 2 வீலரில் போகணுமா, காரில் போகணுமா, இன்னைக்கு எந்த சப்ஜெக்ட் படிக்கணும், இன்னைக்கு என்ன லிஸ்ட் வச்சுருக்கோம், இப்படி நம்ம செலக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு காஃபி குடிக்கணுமா, டீ குடிக்கணுமா, இதெல்லாம் ஒரு செலெக்ஷன் தான். இதில் கூட தடுமாற்றம் இருக்குது. 3500 டெசிஷன் எடுக்கிறோம். ஒரு டெசிஷன் நல்ல டெசிஷன். ஆமேன். கர்த்தரோடு கூட இருப்பது. ஆமேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். தேவ பிரசன்னம். அதை விட்டுட்டீங்கன்னா டோட்டல் கொலாப்ஸ், எல்லாம் முறிஞ்சிடும். எல்லாம் நமக்கு வேணும், உறவுகள் வேணும், நண்பர்கள் வேணும். ஆனால் ஆணிவேரை கட் பண்ணிட்டா எல்லாம் போயிடுச்சே. எல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் வாடி வதங்கி போயிடும். ஆக தேவ பிரசன்னத்தை நாம் பிடித்து கொண்டால் நமக்கு எந்த உறவு வேணுமோ நம்ம கூட வருவாங்க. அல்லேலூயா. எந்த நண்பர்கள் வேணுமோ வருவாங்க. இந்த மாதத்தில் இங்கே எழும்பி காரியத்தை நடப்பீங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் கர்த்தர் செய்து தருவார். ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஜூன் மாதம் 1 தேதி அதிகாலையில் அப்பா உமது சமூகத்தில் நாங்கள் இருட்டோடு எழுந்து வந்து உமது நீதியின் சூரியன் ஆண்டு உமது முகத்தை நாங்கள் தரிசிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்வீராக. எங்கள் முகங்கள் வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். இன்றைக்கு வந்து பங்கு பெற்ற எல்லாருடைய இருதயத்திலும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல நல்ல அன்புள்ள குடும்பமாய், ஐக்கியதையுள்ள குடும்பமாய், ஆண்டவரே ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கிற குடும்பமாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இவருடைய பிரயாசத்தை இவர்கள் குடும்பமாய் அமர்ந்து தேவ சமூகத்தில் வாழ்ந்து சுகித்திருக்கிற குடும்பமாய் இருப்பார்கள் என்று மனதார அடியான் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறப்பா. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்ற அந்த வார்த்தையின்படி அப்பா இந்த மாதத்தில் பெரிய பெரிய வேலைகளை நீ கொடுத்து உமது பிள்ளைகளை வாழ்ந்து சுகித்திருக்கும்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படுகிற எல்லா பிரயாணங்கள், 2 வீலர் 4 வீலர் ட்ரெயின் ஃப்ளைட் எல்லா பிரயாணங்களையும் உமது பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக்கி கொடுங்கப்பா. பாதுகாப்பாக இருக்கட்டும். அவன் கைட்டு செய்கிற வேலையில் ஆண்டவரே சோத்திரம் வழியை வாய்க்க பண்ணுவா என்று சொன்னீரே. ஆசீர்வாதத்தோடு ஒட்டி இருப்பது தேவ பிரசன்னம், தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகள் என்றெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல அந்த ஞானமுள்ள போதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஞானத்தை பாதுகாத்து கொள்ளணும், விவேகமாக நடக்கணும், புத்தியாய் காரியங்களை செய்யணும்ப்பா. உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவர். உங்கள் சமூகத்தினங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.